வாழ்க வளமுடன். சபரிமலை ஐயப்பனின் இருமுடி நெய்க்கு பின்னால் ஒளிந்திருக்கும் விசேஷம், மகத்துவம். 18 வருடங்கள் சபரிமலை செல்லும் பக்தர்கள் தென்னங்கன்று எடுத்துச் செல்வதின் ரகசியம் முழுமையாக இந்த ஆன்மீக பதிவினில் அறிந்து கொள்வோம். இணைந்து பயணிப்போம். ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசோடு. கார்த்திகை மாதம் பிறந்து விட்டாலே ஐயப்பனின் சரண கோஷத்துக்கு பஞ்சம் இருக்காது. திரும்பும் திசையெல்லாம் காட்சி தரும் ஐயப்பமார்களின் பக்தி கோலமும் பூஜைகளும் வழிபாடுகளும் நம் மனதில் பக்தி பெருக்கை ஏற்படுத்தும். சபரிமலையில் வீற்றிருக்கும் மணிகண்ட சுவாமியான ஐயப்பன் கோயில் பற்றி பலரும் அதிகமாக அறிந்திராத 10 தகவல்களை இந்த காணொளியில் நாம் அறிந்து கொள்வோம். 1. சபரிமலை ஐயப்பனின் வாகனம் குதிரை. கொடிமரத்தின் மேல் குதிரை உருவமே அமைக்கப்பட்டிருக்கிறது. சபரிமலையில் உள்ள 18 படிகளில் 18 தேவதைகள் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. 2. திருவாங்கூர் தேவஸ்தான வாரியத்தின் கீழ் உள்ள கோயில்களில் சபரிமலை ஐயப்பன் கோயில் 2வது மிகப்பெரிய கோயிலாகும். 3. ஐயப்பன் கோயிலில் நடை சாத்துவதற்கு முன்பு பாடப்படும் ஹரிவராசனம் என்ற பாடல் ஸ்ரீ கம்பக்குடி குளத்தூர் ஸ்ரீனிவாச ஐயர் இயற்றி இசையமைத்த பாடலாகும். நிறைய பாடகர்கள் இந்த பாடலை பாடியிருந்தாலும் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடலே கோயில் நடையில் ஒளிபரப்பப்படுகிறது. 4. இருமுடி தாங்கி 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்வது சிறப்பு. இருமுடி தரிக்காதவர்கள் வேறு பாதை வழியாக சென்று ஐயப்பனை தரிசிக்கலாம். 5. மகிஷி என்ற கொடிய அரக்கியை வதம் செய்ய மணிகண்டன் சென்றபோது இந்திரன் சிங்கமாகவும் குதிரையாகவும் இருந்து ஐயப்பனை தாக்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை. 18 மலைகளுக்கு இடையே இந்த சபரிமலை அமைந்துள்ளது. 6. ஸ்ரீ பூதநாத உபாக்கியானத்தில் 18 படிகளுக்கு கடூரவன் கருப்பசாமி இருவரும் காவலாக இருப்பதாக கூறுகிறது. கன்னி மூலை கணபதியும் வாயு மூலையில் மாளிகைபுரத்து அம்மனும் வீற்றிருக்கின்றார்கள். 7. சங்க காலத்தில் இது சேரர்களின் வழிபாட்டு தலமாக இருந்தது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு புனித பயணம் மேற்கொள்கின்றார்கள். சாதி, மதம், இனம், சமூக அந்தஸ்து போன்ற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து ஐயப்பனை தரிசிக்கின்றார்கள். 8. பக்தர்கள் சுமந்து வரும் இருமுடியில் உள்ள நெய்யை கொண்டு ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இது மிகவும் விசேஷமான அபிஷேகமாகும். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அரவணை பாயாசமும் அப்பமும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. 9. சபரிமலை செல்வதற்கு முன்பு மாலை அணிந்து 48 நாட்கள் அசைவ உணவு, புகையிலை, மது போன்ற தீய பழக்கங்களை ஒழித்து கடும் விரதம் இருந்து மலைக்கு செல்கின்றனர். சுவாமி தரிசனம் செய்து திரும்பியதும் மாலையை கழற்றலாம். 18 முறை சபரிமலை சென்று தரிசித்தவர்கள் குருசாமி என அழைக்கப்படுகின்றார்கள். 10. முன்பெல்லாம் பெரிய பாதை என்ற அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்த ஒற்றை வழி பாதையில் பக்தர்கள் சென்றனர். ஆனால் இப்பொழுது நிறைய வசதிகள் ஏற்படுத்தி வாகனங்களிலேயே பயணம் செய்து பம்பா நதிக்கரையை அடைகின்றனர். சாலைகள் நன்கு மேம்படுத்தப்பட்டு இரு பக்கங்களிலும் கடைகள், மருத்துவ வசதிகளுடன் கூடிய சாலையாக மாறியுள்ளது. பக்தர்களின் தரிசன வசதிக்காக இணையத்திலும் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி தற்போது உள்ளது. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதமிருந்து பக்தர்கள் பயபக்தியுடன் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க இருமுடி சுமந்து செல்வார்கள். அப்படி விரதம் இருந்து செல்லும் பக்தர்கள் தங்களுடன் ஒரு தென்னம்பிள்ளையையும் உடன் எடுத்து செல்வது எதற்காக? அது குறித்து இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் முதல் வருடம் தொடங்கி 18வது வருடம் செல்லும் போது
இருமுடியுடன் ஒரு தென்னங்கன்றையும் எடுத்துச் செல்வது வழக்கம். இது காலம் காலமாக நமது முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆன்மீக வழக்கமாக உள்ளது. இந்த முக்கியத்துவம் தென்னம்பிள்ளையை தவிர வேற எந்த பொருளுக்கும் கிடையாது. அதாவது மற்ற செடிகளை காட்டிலும் தென்னங்கன்று வளர்ந்து அது தரும் பொருட்களின் பயன்கள் மிகவும் சிறப்பானது. குறிப்பாக தென்னை மரத்தில் இளநீர், தேங்காய், கொப்பரை, சிரட்டை, தென்னை ஓலை, மரம், தேங்காய் நார், தென்னங்குருத்து ஆகிய பொருட்கள் கிடைக்கின்றன. நல்ல நேரம் ஒன்றில் தென்னங்கன்று ஒன்றை வாங்கி வந்து அதை பூஜை செய்யும் சுவாமி ஐயப்பன் படத்தின் அருகில் ஒரு தாம்பூலத்தட்டு ஒன்றில் ஆற்று மணல் பரப்பி அதன் நடுவே வைத்து தூய நீரை தெளித்து விட வேண்டும். தென்னங்கன்றின் அடிப்பகுதியான தேங்காயின் 3 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். தினசரி சுவாமிக்கு பூஜை முடிந்தவுடன் ஆரத்தி காண்பிக்கும் பொழுது தென்னங்கன்றுக்கும் ஆரத்தி காண்பித்து பக்தியோடு அதை வணங்க வேண்டும். இருமுடி கட்டும் நாளில் பூஜை அறையில் உள்ள தென்னங்கன்றை இருமுடி கட்டும் இடத்திற்கு ஐயப்ப சுவாமி படத்தின் அருகே வைத்து இருமுடி கட்ட வேண்டும். கட்டி முடித்தவுடன் தோளில் மாட்டக்கூடிய சிறிய அளவில் உள்ள பையில் தேங்காய் மறைத்து செடி வெளியில் தெரியும்படி வைத்து சபரிமலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். கூடவே ஒரு சிறிய பையில் விபூதியை எடுத்துச் செல்ல வேண்டும். ஏனென்றால் 18வது சபரிமலை பயணம் புனிதமானது. அதிலும் தென்னங்கன்றை பார்த்தவுடன் இவர் 18வது ஆண்டாக ஐயப்பனை தரிசிக்க சபரிமலை வரும் குருசாமி என்று எண்ணி சுவாமிமார்கள் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவார்கள். பிறகு அந்த தென்னங்கன்றை சுவாமி சந்நிதானத்தின் பின்புறம் உள்ள பஸ்ம குலத்தின் அருகே வைத்து விட வேண்டும். தென்னையை நாம் மனித இனத்திற்கு இணையாகவே கருதுகின்றோம். அதனால் தான் அதை தென்னம்பிள்ளை என்று அழைக்கின்றோம். மறுபிறவி எடுப்பதை குறிப்பதற்கே தென்னம்பிள்ளையை எடுத்துச் சென்று அங்கே நடுகின்றோம். இதற்காகத்தான் சபரிமலை செல்லும் போது தென்னம்பிள்ளையை ஐயப்ப சுவாமிகள் உடன் எடுத்துச் செல்கின்றார்கள். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.